யோவான் கொடுத்த சாட்சி. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படியெனில், நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். எனக்கு முன் இருந்தவர். யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் ஸ்நானன் சாட்சி கொடுக்கும் சம்பவம் இந்த சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவரை பற்றி சாட்சி கொடுக்கும் போது யோவான் ஸ்நானன் சத்தமிட்டு கூறுகிறான். இவனை பற்றி குறிப்பிடும் போது, இவன் வனாந்திரத்தில் கூப்பிடுகிற ஒரு சத்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு ஏற்ற பிரகாரமாக இவன் இயேசுவை பற்றி சாட்சி கூறும்போது அதை மெதுவாக கூறாமல் சத்தமிட்டு கூறுகிறான். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் கர்த்தர் தங்களுக்கு வெளிப்படுத்திய வார்த்தைகளை சத்தமிட்டு கூறினார்கள். ஜனங்களுடைய பாவங்களை அவர்களுக்கு உணர்த்துவதற்கு சத்தமிட்டு பேசினார்கள். அவர்களைப் போலவே புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியாகிய யோவான் ஸ்நானனும் அவர்களிடத்தில் சத்தமிட்டு கூறுகிறான். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்கு அவர்களுடைய பாவங்களை காண்பித்தார்கள். யோவான் ஸ்நானனோ ஜனங்களுக்கு அவர்களுடைய இரட்சகரை காண்பிக்கிறான். இயேசு கிறிஸ்துவை பற்றி யோவான் ஸ்நானன் சாட்சி கூறும்போது ஒளிவு மறைவாக கூறவில்லை, எல்லோரும் கேட்கும் விதத்தில் வெளிப்படையாகவே கூறுகிறான். சமுதாயத்தில் எல்லா சூழ்நிலைகளிலும் உள்ள ஜனங்கள் தன்னுடைய சாட்சியை கேட்கும் வண்ணமாக யோவான் ஸ்நானன் சத்தமிட்டு வெளிப்படையாகவே கூறுகிறான். இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை அறிவிப்பதற்கு இவன் இருதய வாஞ்சை உள்ளவனாகவும் விடுதலை உள்ளவனாகவும் இருக்கிறான். யோவான் ஸ்நானன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கூறும்போது தான் கூறும் சத்தியம் மெய்யானது, உறுதியானது என்பதை அறிவித்து இந்த சத்தியத்தில் தனக்குள்ள வாஞ்சையையும் வெளிப்படுத்துகிறான். யோவான் ஸ்நானன் தன்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் தனக்கு பின்னாக வருகிற ஒருவரை பற்றி சாட்சியாக அறிவித்தான். தன்னுடைய வார்த்தையை கேட்கும் ஜனங்கள் அவருடைய வருகைக்காக எதிர்பார்க்க வேண்டும் என்றும், தான் அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவன் என்றும் ஏற்கனவே அறிவித்திருக்கிறான். தான் ஏற்கனவே கூறியது இயேசு கிறிஸ்துவை பற்றித்தான் என்று இப்போது யோவான் ஸ்நானன் சாட்சி கூறுகிறான். யோர்தான் நதியில் இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். நான் சொல்லி இருந்தேனே, அவர் இவர்தான் என்று எல்லா ஜனங்களுக்கும் கேட்கும் வண்ணமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து வெளிப்படையாகவே சாட்சி கூறுகிறான். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் வரப்போகிற மேசியாவை குறித்து முன் அறிவித்தார்கள். ஆனால் அவர்களுடைய முன்னறிவிப்பு பொதுவானதாக இருந்தது. இவர்தான் மேசியா என்று எந்த தீர்க்கதரிசியும் ஒரு நபரை குறிப்பிட்டு முன்னறிவிக்கவில்லை. ஆனால் யோவான் ஸ்நானனோ இயேசு கிறிஸ்துவை குறிப்பிட்டு, நான் சொல்லி இருந்தேனே, அவர் இவர்தான் என்று மிகவும் தெளிவாக மேசியாவை பற்றி அறிவிக்கிறான். இயேசு கிறிஸ்து தனக்கு பின் வருகிறவர் என்று யோவான் ஸ்நானன் கூறியிருந்தாலும் அவரை பற்றி மிகவும் மேன்மையாக பேசுகிறான். அவர் தனக்கு முன் இருந்தவர் என்றும் தன்னிலும் மேன்மை உள்ளவர் என்றும் சொல்கிறான். தான் அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவன் மாத்திரமே என்று கூறி தன்னையே தாழ்த்துகிறான். தேவதூதன் மரியாளிடம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து முன்னறிவித்த போது, அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார் என்று கூறினான். யோவான் ஸ்நானனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு யோவான் ஸ்நானனை பற்றி தீர்க்க தரிசனமாக கூறும்போது, நீயோ பாலகனே, உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எண்ணப்படுவாய், நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும் நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக கடந்து போவாய் என்று முன் அறிவித்தார். ஸ்திரீகளில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானன் பெரியவன். ஆயினும் இவன் தன்னை பெரியவனாக காண்பிக்காமல் இயேசு கிறிஸ்து தன்னிலும் மேன்மை உள்ளவர் என்று கூறி கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறான்.
தன்னை தாழ்த்துகிறான். தன்னுடைய சொந்த விருப்பம், ஆசை, திட்டம் ஆகிய எல்லாவற்றையும் விட இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தை செய்வதே தனக்கு பிரியமானது என்பதை யோவான் ஸ்நானன் தெளிவுபடுத்துகிறான். கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களாகிய நாமும் கூட நமக்கு சொந்தமான விருப்பம், ஆசை, திட்டம் ஆகியவை இருந்தாலும் இவை எல்லாவற்றையும் விட கிறிஸ்துவின் சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றுவதற்கு நாம் பூரணமாக ஊழியம் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனுக்கு பின் வருகிறவர், ஆயினும் அவர் அவனுக்கு முன் இருந்தவர். தேவன் தம்முடைய வரங்களை தம்முடைய விருப்பத்தின் பிரகாரம் பகிர்ந்து கொடுக்கிறார். வேதாகம வரலாற்றில் பிந்தி வந்தவர்களில் அநேகர் தங்களுக்கு முந்தி வந்தவர்களை விட அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போஸ்தலர் பவுல் மற்ற அப்போஸ்தலர்களை விட கர்த்தருடைய ஊழியத்திற்கு பிந்தி வந்திருந்தாலும் அவர் மற்றவர்களை விட அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து தனக்கு முன்னிருந்தவர் என்பதை யோவான் ஸ்நானன் தெளிவுபடுத்துகிறார். இயேசு கிறிஸ்து அனாதி காலமாக இந்த பூமியில் இருக்கிறவர். அவருக்கு தோற்றமும் முடிவும் இல்லை. ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து தம்மை பற்றி வெளிப்படுத்துகிறார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் யோவான் ஸ்நானன் பிறந்ததற்கு பின்னாக இயேசு கிறிஸ்து கன்னி மரியாளிடத்தில் பிறக்கிறார். ஆகையினால் இயேசு யோவானுக்கு பின் வருகிறவர், ஆயினும் இயேசு கிறிஸ்துவோ நித்திய காலமாக இருக்கிறவர். அதிகாரத்தையும் வல்லமையையும் பொறுத்த அளவில் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ளவர். இயேசுவை யோவான் தன்னுடைய ஆண்டவர் என்றும் தான் அவருக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கும் அவருடைய ஊழியக்காரன் என்றும் அவருடைய செய்தியை சத்தமிட்டு அறிக்கிறவன் என்றும் தன்னை பற்றி கூறுகிறார். இயேசுவே பெரியவர், இயேசு உயர்ந்திருக்கவும் தான் தாழ்ந்திருக்கவும் வேண்டும் என்பது யோவான் ஸ்நானனின் இருதய வாஞ்சை. இயேசு கிறிஸ்து அனாதி காலமாக இருக்கிறார். ஆகையினால் அவர் யோவானுக்கு முன்னிருந்தவர். அதே வேளையில் இந்த உலக ஊழியத்தில் இயேசு கிறிஸ்து யோவானுக்கு பின்பே வருகிறார். கிருபையின் மேல் கிருபை, அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அப்போஸ்தலர் யோவான் இயேசு கிறிஸ்துவை பற்றி இன்னும் தொடர்ந்து விவரிக்கிறார். யோவான் ஸ்நானனை குறித்து இந்த சுவிசேஷத்தில் மறுபடியும் யோவான் 1:19 இருந்து எழுதுகிறார். அது வரையிலும் யோவான் 1:16, 17, 18 ஆகிய 3 வசனங்களிலும் இயேசு கிறிஸ்துவின் தெய்வத்துவத்தை விவரிக்கிறார். குமாரனாகிய வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று இந்த சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அப்போஸ்தலனாகிய யோவான் எங்கு விவரிக்கிறார். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று தெளிவுபடுத்துகிறார். வார்த்தை இயேசுவாக மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்திருந்தார். பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் அனைத்திற்கும் அவரே ஆதாரமாக இருக்கிறவர். அவரிடமிருந்தே நாம் சகலவற்றையும் பெற்றுக்கொள்கிறோம். விசுவாசிகள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய ஆண்டவராகவும் இரட்சகராகவும் பெற்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் அவரிடமிருந்து கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்வார்கள். அவருடைய பரிபூரணத்தில் இருந்தே மெய்யான விசுவாசிகள் எல்லோரும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறோம். ஒருவர் எவ்வளவு பிரசித்தி பெற்ற ஊழியக்காரராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து இல்லாமல் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு இல்லாமல் அவரால் ஜீவிக்கவே முடியாது. அதே வேளையில் ஒரு விசுவாசி எவ்வளவு பலவீனமானவனாகவும் சாதாரணமானவனாகவும் இருந்தாலும் அவன் இயேசு கிறிஸ்துவினால் பிழைப்பான். நமக்குள் பெருமை உண்டாக கூடாது என்று இந்த வசனம் நம்மை எச்சரிக்கிறது. நமக்குள் எவ்வளவு மேன்மையான காரியங்கள் இருந்தாலும் அது நமது சுய முயற்சியினால் நமக்கு கிடைத்ததல்ல. நம்மிடத்தில் உள்ளது எல்லாவற்றையும் நாம் இயேசு கிறிஸ்துவினிடமிருந்தே பெற்றுக்கொள்கிறோம். அவர் தனது பரிபூரணத்தில் இருக்கிறார். அவரிடத்தில் கேட்கும் போது நாம் பெற்றுக்கொள்வோம் அல்லது பெற்றுக்கொள்ள மாட்டோமா என்னும் சந்தேகமோ பயமோ நமக்கு தேவையில்லை. ஏனெனில் கேட்கிறவன் எவனும் அவரிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்கிறான். அவரிடத்தில் கேட்கும் போது அவர் நம்முடைய குறைகளையெல்லாம் நீக்கி நம்முடைய தேவைகள் அனைத்தையும் தம்முடைய பரிபூரணத்தினால் நிரப்புவார். நாம் எல்லோருமே இயேசு கிறிஸ்துவனுடைய பரிபூரணத்தினால் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். நாம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் அனைத்தையும் கிருபை என்னும் ஒரே வார்த்தையினால் விவரிக்கலாம்.
தேவன் நமக்கு கொடுக்கும் மிகப்பெரிய ஈவு கிருபை. இதில் விலை மதிக்க முடியாத எல்லா ஐஸ்வர்யங்களும் அடங்கி இருக்கிறது. நாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளும் போது கிருபைக்கு குறைவாக ஒன்றையும் பெற்றுக்கொள்வதில்லை. ஆகையினால்தான் அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த வசனத்தில் கிருபையின் மேல் கிருபை என்னும் வார்த்தையை பயன்படுத்துகிறார். நாம் தேவனிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதம் கிருபை என்று அழைக்கப்படுகிறது. தேவன் நம்மீது வைத்திருக்கும் அவருடைய நல்ல சித்தமும் அவர் நமக்கு செய்திருக்கும் நல்ல கிரியையும் கிருபை என்று அழைக்கப்படுகிறது. தேவனுடைய நல்ல சித்தம் நமக்கு நற்கிரியைகளை செய்கிறது. தேவனுடைய நன்மைகளை நமக்குள் பெற்றுக்கொள்ளும் போது அவர் நம்மீது வைத்திருக்கும் அன்பும் கரிசனையும் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. தேவனுடைய நன்மையை நாம் ஒருமுறை பெற்றுக்கொள்ளும் போது அவர் நம்மை ஒரு குறைவும் இல்லாமல் மறுபடியும் நன்மையினால் நிரப்புவார் என்னும் எதிர்பார்ப்பு நமக்குள் உண்டாகும். நாம் தேவனிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு நன்மையும் நாம் இனிமேல் அவரிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளப் போகும் ஏராளமான நன்மைகளுக்கு அச்சாரமாயிற்று. ஒரு நிறைவான ஊற்றில் இருந்து புறப்பட்டு வரும் தண்ணீரினால் ஒரு குளம் நிரம்பும். இந்த குளத்தில் இருந்து அந்த தண்ணீர் சிறிய நீரோடைகள் வழியாக பல இடங்களுக்கும் புறப்பட்டு போகும். எல்லா கிளை நதிகளும் ஆரம்பத்தில் ஒரு ஊற்றில் இருந்து உற்பத்தியாவது போல நாம் பெற்றுக்கொள்ளும் எல்லா கிருபைகளும் இயேசு கிறிஸ்துவின் பரிபூரணத்தில் இருந்தே நமக்கு வருகிறது. சூரியனிடமிருந்து புறப்பட்டு வரும் ஒளிக்கதிர்கள் மூலமாக நாம் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வது போல இயேசு கிறிஸ்துவினுடைய பரிபூரணத்தில் இருந்து நாம் கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொள்கிறோம். கிருபையின் மேல் கிருபை என்னும் வார்த்தை ஒருமையில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது ஒரு பன்மை சொல் அல்ல. கிருபையின் மேல் கிருபை என்று சொல்லும் போது இதில் கிருபையின் பல்வேறு விதமான அம்சங்கள் நிறைந்துள்ளன என்று பொருள். கிறிஸ்துவனுடைய கிருபையில் அளவிட முடியாத ஐஸ்வர்யங்கள் உள்ளன. தேவனுடைய கிருபைக்கு விசேஷித்த குணாதிசயங்கள் உள்ளன. அவையாவன: தேவன் தமது கிருபையை இலவச ஈவாக தருகிறார். தமது கிருபையில் நிமித்தமாகவே தேவன் நமக்கு கிருபையை தருகிறார். நம்முடைய நற்குணத்தின் நிமித்தம் நாம் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வதில்லை. கிறிஸ்துவின் நிமித்தமாகவே தேவன் நமக்கு தமது கிருபையை அருள்கிறார். தேவனுடைய கிருபை பரிபூர்ணமானது. கிருபையின் மேல் கிருபை என்று சொல்லும் போது அதற்கு பரிபூர்ணமான கிருபை என்று பொருள். இது கிருபையின் நிமித்தம் கொடுக்கப்படும் கிருபையாகும். இந்த கிருபை கொடுக்கப்படும் போது ஒரு நீரூற்று தண்ணீரை தொடர்ந்து கொடுப்பது போல தேவனுடைய கிருபை தொடர்ந்து கொடுக்கப்படும். கிருபையின் மேல் கிருபை கொடுக்கப்படும். கிருபையினால் நமக்கு ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படும். இந்த ஆசீர்வாதங்களை முழுவதுமாக சேமித்து வைப்பதற்கு நம்முடைய பாத்திரம் போதுமானதாக இராது. ஏனெனில் ஒரு கிருபை மற்றொரு கிருபைக்கு அச்சாரமாக இருக்கும். தேவனுடைய கிருபை நமக்கு நன்மை செய்கிறது. கிருபையின் மேல் கிருபை என்னும் வார்த்தையில் ஒரு கிருபையானது மற்றொரு கிருபையை நமக்கு தரும் என்னும் பொருள் உள்ளது. தேவனுடைய ஒவ்வொரு கிருபையும் நம்முடைய ஜீவியத்தில் கிருபை நிறைந்த கிரியைகளை நடப்பிக்கும். தேவனுடைய கிருபையினாலேயே நாம் தாளந்துகளை பெற்றுக்கொள்கிறோம். தேவ கிருபை நமக்குள் வரும்போது அது நமக்கு கொடுக்கப்படும் தாளந்தாக கிரியை செய்கிறது. கிருபையின் மேல் கிருபை என்பது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் கொடுக்கும் கிருபையாகும். பழைய ஏற்பாட்டு காலத்திலும் தேவ கிருபை வெளிப்பட்டது. ஆனால் அப்போது அது ஒரு அடையாளமாக மாத்திரமே இருந்தது. அந்த கிருபை புதிய ஏற்பாட்டு காலத்தில் உறுதி பண்ணப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் கிருபை சத்தியத்தில் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் கிருபை அடையாளத்தில் இருந்தது. கிருபையின் மேல் கிருபை என்று சொல்லும் போது இதை கிருபைக்கு பதிலாக கிருபை என்று சொல்லலாம். அதாவது பழைய ஏற்பாட்டு கிருபைக்கு பதிலாக புதிய ஏற்பாட்டு கிருபை என்று பொருள் கூறலாம். கிருபையின் மேல் கிருபை என்னும் வார்த்தைக்கு நிறுத்தப்படாமல் தொடர்ந்து கொடுக்கப்படும் கிருபை என்று பொருள். தேவனிடத்தில் இருந்து நாம் கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொள்ளும் போது ஒரு கிருபை மற்றொரு கிருபையை உறுதி பண்ணுகிறது. ஒரு கிருபை மற்றொரு கிருபையை பரிபூரணப்படுத்துகிறது. ஒரு கிருபை மற்றொரு கிருபையை மேம்படுத்துகிறது. கிருபையின் மேல் கிருபை என்பது தேவன் நமக்கு கொடுக்கும் விசேஷித்த கிருபையாகும். தேவனிடத்தில் நாம் கிருபை பெற்றிருக்கிறோம் என்பதற்கு நமக்குள் இருக்கும் கிருபையானது சாட்சி பகர்கிறது. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருந்து நாம் பெற்றுக்கொள்ளும் கிருபை அவருடைய சாயலுக்கு ஏற்ற விதமாக நம்மை மாற்றுகிறது. இயேசு கிறிஸ்துவின் விசேஷித்த கிருபையின் மூலமாகவே நாம் கிறிஸ்துவின் சாயலை பெற்றுக்கொள்கிறோம்.
நமது தேவைகளுக்கு ஏற்ற பிரகாரம் தேவன் தமது கிருபையை நமக்கு அளவில்லாமல் கொடுத்து கொண்டே இருப்பார். கிருபையும் சத்தியமும் எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. இயேசு கிறிஸ்து கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இருந்தார் என்று யோவான் இயேசுவை பற்றி குறிப்பிடுகிறார். இப்போது கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு உண்டாயின என்று குறிப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நாம் கிருபையை பெற்றுக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடு இந்த கிருபை நிறைந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய கிருபையையும் ஒருபோதும் பிரிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருபோதும் தம்முடைய கிருபையை விட்டு விலகி போய் விடுவதில்லை. இயேசு கிறிஸ்துவின் இந்த கிருபையை குறித்து யோவான் 2 காரியங்களை குறிப்பிடுகிறார். அவையாவன, மோசேயின் நியாயப்பிரமாணத்தை விட கிறிஸ்துவின் கிருபை மேன்மையானது. தெய்வீக சத்தியத்தோடு கிறிஸ்துவின் கிருபை தொடர்புடையது. நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டது. இது மிகவும் மகிமையான வெளிப்பாடாகும். ஆயினும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் நியாயப்பிரமாணத்தை விட மிகவும் தெளிவான வெளிப்பாடாக இருக்கிறது. மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் மனுஷரை பயமுறுத்துகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வெளிப்பட்ட சத்தியமோ நம்மை பயமுறுத்தவில்லை. ஏனெனில் இது கிருபையாக இருக்கிறது. தேவனுடைய சத்தியத்தில் அவருடைய தெய்வீக அன்பு கலந்திருப்பது சுவிசேஷத்தின் மகத்துவமாகும். நியாயப்பிரமாணம் மனுஷரை பயமுறுத்துகிறது, மனுஷருக்கு சாபத்தை அறிவிக்கிறது. ஆனால் கிறிஸ்துவின் சுவிசேஷமோ மனுஷரை தேவனுடைய அன்புக்கு உட்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபையும் சத்தியமும் நமக்கு உண்டாயிற்று. சுவிசேஷத்தின் மூலமாக நாம் சத்தியத்தை அறிந்து கொள்கிறோம். அதே வேளையில் இந்த சுவிசேஷம் தேவனுடைய கிருபையையும் வெளிப்படுத்துகிறது. இந்த வசனத்தில் யோவான் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தோடு ஒப்பிட்டு கூறுகிறார். பழைய ஏற்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சுவிசேஷத்தின் மூலமாய் நிறைவேறிற்று. சுவிசேஷத்தின் சத்தியத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் அடையாளங்களாகவும் நிழலாகவும் இருந்தன. பழைய ஏற்பாட்டில் பஸ்கா ஆட்டுக்குட்டியை பற்றியும் போக்காட்டை பற்றியும் மன்னாவை பற்றியும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே நமக்கு மெய்யான பஸ்கா ஆட்டுக்குட்டியாகவும் மெய்யான போக்காடாகவும் மெய்யான மன்னாவாகவும் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தவர்கள் கிருபையை அடையாளத்தில் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஜீவிக்கும் நமக்கோ இயேசு கிறிஸ்துவில் தேவ கிருபை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியிலும் போக்காட்டிலும் மன்னாவிலும் தேவனுடைய கிருபையை அடையாளமாக பார்த்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஜீவிக்கும் நாமோ தேவ கிருபையை இயேசு கிறிஸ்துவில் பிரத்யட்சமாக காண்கிறோம். இயேசு கிறிஸ்துவே எல்லாவற்றையும் உண்டாக்கினார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு உண்டாயிற்று. இவற்றை உண்டாக்கியவர் இயேசு கிறிஸ்துவே. இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே கிருபையும் சத்தியமும் நமக்குள் நிலைத்திருக்கிறது. நியாயப்பிரமாணம் எப்போதுமே மனுஷரை குற்றப்படுத்திக் கொண்டே இருக்கும். மார்க்க ரீதியாக மனுஷர் செய்ய வேண்டிய காரியங்களை அறிவுறுத்தும். கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாயின. மோசேக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லை என்று கூற முடியாது. அதுபோலவே இயேசு கிறிஸ்துவிற்கு முன்பாக கிருபையும் சத்தியமும் இல்லை என்றும் கூற முடியாது. நியாயப்பிரமாணமே சத்தியம். புதிய ஏற்பாடே நியாயப்பிரமாணம். புதிய ஏற்பாட்டில் 1050 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வசனத்தில் கூறப்பட்டிருக்கிற கருத்து கிருபையின் நிறைவு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று என்பதாகும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஓரளவு மட்டுமே பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை புதிய ஏற்பாட்டுக்கான விசுவாசிகள் பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளலாம். தேவனை வெளிப்படுத்தியவர். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். தேவனை பற்றிய வெளிப்பாட்டை நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பெற்றுக்கொள்கிறோம். அவரே நமக்கு தேவனை அறிவித்திருக்கிறார். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. மனுஷன் தன்னுடைய அறிவு திறமையினால் ஏராளமான காரியங்களை கண்டுபிடித்திருக்கிறான். ஆயினும் இன்னும் அவனால் தேவனை கண்டுபிடிக்க முடியவில்லை.
மனுஷனுடைய கண்டுபிடிக்கும் அறிவு குறைவுள்ளதாகவே இருக்கிறது. தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆவியாக இருக்கும் தேவனை மனுஷருடைய மாம்ச கண்களினால் காண முடியாது. தேவனை காண வேண்டுமானால் நாம் விசுவாசத்தில் பார்க்க வேண்டும். அப்போதுதான் காண முடியாத தேவனை நம்மால் காண முடியும். விசுவாசத்தினால் மோசே அதரிசனமானவரை தரிசித்தான் என்று எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் தேவன் தம்மை தாமே வெளிப்படுத்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை ஒப்பிட்டு பார்க்கும்போது அதில் தேவனை பற்றிய வெளிப்பாடு மிகவும் குறைவாகவும் பூரணம் இல்லாமலும் உள்ளது. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அதே வேளையில் தேவனை கண்ட இயேசு கிறிஸ்து அவரை நமக்கு பூரணமாக வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய சிந்தையை இயேசு கிறிஸ்து அறிந்திருப்பது போல வேறு யாரும் அறிந்திருக்கவில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவரை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இவர் தேவனுடைய ஒரே பேரான குமாரன். ஒரு மகன் தன் தகப்பனை அறிந்திருப்பது போல குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை அறிந்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனில் வெளிப்பட்டிருப்பது போல வேறு எந்த உபாயத்தின் மூலமாகவும் தம்மை வெளிப்படுத்தவில்லை. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். மத்தேயு 11:27. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் மடியில் இருக்கிறார். பிதாவினுடைய விசேஷித்த அன்பின் மடியில் குமாரன் இருக்கிறார். இவரில் பிதா பிரியமாக இருக்கிறார். பிதாவினுடைய விசேஷித்த ஆலோசனைகளின் மடியில் குமாரன் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிதாவின் மடியில் இருப்பதினால் பிதாவின் சிந்தையை குமாரன் அறிந்திருப்பது போல வேறு யாரும் அறிந்திருக்கவில்லை. ஆகையினால் பிதாவை வெளிப்படுத்துவதற்கு குமாரன் மாத்திரமே தகுதியானவர். குமாரனைப் போல பிதாவை வெளிப்படுத்துவதற்கு வேறு யாரும் தகுதியானவர் அல்ல. தேவனை பற்றிய ரகசியம் மறைவாக இருந்தது. இந்த ரகசியத்தை குமாரன் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்னும் வார்த்தைக்கு தெளிவாக, பூரணமாக, முழுமையாக அறிவித்திருக்கிறார் என்பது பொருள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு தேவனுடைய சித்தமும் அவருடைய ரட்சிப்பின் வழியும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுவே கிருபையும் சத்தியமும் ஆகும். இவை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு உண்டாயிற்று. கண்டது என்னும் வார்த்தைக்கு ஒருவருடைய சொந்த கண்களினாலும் சொந்த மனதினாலும் காண்பது என்று பொருள். தேவனை பலர் தங்கள் கண்களால் கண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தேவனை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை தேவனை வெளிப்படுத்தினார். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என்பது தேவனை ஒருவனும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்று பொருள்படும். குமாரன் வெளிப்படுத்துவதை மட்டுமே விசுவாசிகள் காண முடியும். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரின் நிறைவினால் தேவனை முழுமையாக புரிந்து கொண்டவர்.